கவனிராஜா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பிஜிபி வெளியே பார்த்து முடிச்சிருக்க சம்ஸ் போட்டுருவோம். நம்ம பிஜிபியில் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கோம். என்ன பெண்டிங்னா 40Bனு ஸ்மால் செக்ஷன் பெண்டிங் வச்சுருக்கேன் பார்ட்னர்ஷிப்பில். அப்புறம் 35AD ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் பெண்டிங் வச்சுருக்கேன். இந்த 2 செக்ஷன் எனக்கு தெரிஞ்ச பெண்டிங்கில் இருக்கும் எங்கள் பிஜிபியில். மற்றபடி இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு பிஜிபியில். இப்போ நம்ம வரப்போகிறது லாஸ்ட் ஹெட்டில் லாஸ்ட் ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். Any income which is not chargeable under the above four heads will be chargeable under income from other source. 56 subsection 1 chargeability. Another any income which is not chargeable under the previous heads, either salary, property, PGBP, capital will be taxable under this head. In the head income from other sources. 56 subsection 1. மொத்தம் 4 செக்ஷன் தான். 56 chargeability. ஓகேவா? அதுக்குள்ளே சப்செக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. 57 டிடக்ஷன்ஸ், 58 நான் டிடக்டபிள் இதெல்லாம் நீ டிடெக்ட் பண்ணக்கூடாது. 59 டீம்டு ப்ராஃபிட். 4 செக்ஷன் என்னது? 56 சார்ஜபிலிட்டி, 57 டிடக்ஷன்ஸ் இதெல்லாம் டிடக்டபிள் இதெல்லாம் நீ மைனஸ் பண்ணிக்கலாம். 58 நான் டிடக்டபிள், 59 டீம்டு ப்ராஃபிட். அவ்வளவுதான் சார். என்ன சார் வாட் இஸ் டீம்டு ப்ராஃபிட்? நம்ம விட்டு போன செக்ஷன் ஒன்று படிச்சோம் தெரியுமா? 41 பிஜிபிபியில் பேட் டெப்ஸ் ரெக்கவர் ஆனால் பேட் டெப்ஸ் ஃபஸ்ட்டு நான் அலோவ் பண்ணிட்டேன், லேட்டர் டேட்டில் ரெக்கவர் ஆயிடுச்சு. அது மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் ஏதாவது விட்டு போயிருச்சுன்னா அதை திருப்பி சார்ஜ் பண்ணுற செக்ஷன் தான் 59 டீம்டு ப்ராஃபிட். இப்போ நம்ம என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம்? 56 சார்ஜபிலிட்டி பார்க்க போகிறோம். நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் சார்ஜபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னது தான் எனி இன்கம் விச் இஸ் நாட் சார்ஜபிள் under the above heads will be chargeable under the head income from other source. இதுல டவுட் இல்ல. இப்போ இந்த லிஸ்ட் இதுதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் சொல்ல முடியாது. anything which is not chargeable will be taxable here. அப்ப ஏதாவது லிஸ்ட் கொடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் தான் லிஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்திருக்கேன் பாரு. dividend gift dividend, gift, rental income யார் ராஜா? dividend, gift dividendனா ஒரு சின்ன ப்ரொவிஷன் கிடையாது. டிவிடெண்ட்ன்ற ஒரு ப்ரொவிஷன் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பெரிய செக்ஷன் ஒரு 5-6 செக்ஷன்ஸ் இருக்கு. டிவிடெண்ட் ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்தது gift. அடுத்தது ரெண்டல் இன்கம் ஃப்ரம் பிளான்ட் மிஷினரி ஃபர்னிச்சர். பிளான்ட் மிஷினரி ஃபர்னிச்சர்லாம் நீ வாடகை கொடுத்துருக்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாடகை கொடுத்துருந்தா அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பிளான்ட் மிஷினரி ஃபர்னிச்சர் வாடகை கொடுத்துருக்க. இட் இஸ் ஒரு மெயின் பிஸ்னஸ் சார்ஜ் அண்டர் ஹெட் பிஜிபிபி. அது இல்லை சார். இந்த சும்மா இருக்கிற மிஷினரி வாடகை கொடுத்தா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். ரெண்டிங் ஆஃப் வேக்கண்ட் லேண்ட். ரெண்டிங் ஆஃப் வேக்கண்ட் லேண்ட். ஏன்னா வேக்கண்ட் லேண்ட் will not be qualified as house property. அப்போ ரெண்டிங் ஆஃப் வேக்கண்ட் லேண்ட் எங்க வந்துரும்? ஐஎஃப்எஸ். காம்போசிட் ரெண்ட் படிச்சோம் ஞாபகம் இருக்கா? அதர் அம்யூனிட்டிஸ். காம்போசிட் ரெண்ட் என்ன? ரெண்ட் போர்ஷனும் இருக்கும், அதர் அம்யூனிட்டிஸ் ஸ்விமிங் பூல், லிஃப்ட் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி காசு வாங்கறோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி எங்க சார்ஜ் ஆகும் சொன்னாங்க? காம்போசிட் ரெண்ட்னு சொல்லி அதர் சோர்ஸ் இருக்கா. அது காம்போசிட் ரெண்ட்ல அதர் அம்யூனிட்டிஸ் பார்ட் எங்க சார்ஜ் ஆகும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். ரெண்ட் பார்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில சார்ஜ் ஆகும். அடுத்தது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட். ஆர்பிஎஃப்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்கு தெரியுமா? எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்ட் சேலரியில சார்ஜ் ஆயிடும். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வராது, ஏன்னா அது நான் கொடுத்த காசு. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். அப்புறம் நீ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபிச்சர்ஸ், பாண்ட்ஸ், பேங்க் இன்ட்ரெஸ்ட், எஸ்பிஐ இன்ட்ரெஸ்ட், எஃப்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன்னா உன்னோட லேண்டை கம்பல்சரி அக்வயர் பண்ணியிருப்பான், உன்னோட பில்டிங்கை கம்பல்சரி அக்வயர் பண்ணியிருப்பான். அதுக்கு காம்பன்சேஷன் கவர்மெண்ட் உடனே பே பண்ண மாட்டான். வில் டேக் டைம். அந்த லேட்டா பே பண்றதுக்கு எந்த டியூ டேட்க்குள்ள அவன் பே பண்ணிருக்கணுமோ அந்த பிள்ளை தள்ளி பே பண்ணனா அவன் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். தட் இன்ட்ரெஸ்ட் will be taxable in the head income from other sources. லைக் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோ. செக்ஷன் 145 னு இன்கம் டாக்ஸ்ல ஒரு ஆக்ட் செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 145 சப்செக்ஷன் 1 ரெண்டு ஹெட் பிஜிபிபி ஆ இருக்கட்டும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் ஆ இருக்கட்டும், assessee can follow cash or mercantile system of accounting. அப்போ மீதி ஹெட்டுக்கு எந்த அக்கௌண்டிங் சிஸ்டம்ங்கிறது தேவை கிடையாது. நீ கேஷ் சிஸ்டமும் ஃபாலோ பண்ணலாம், அக்ரூவல் பேசிஸ் மெர்கன்டைல் சிஸ்டமும் என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணலாம். இன் கேஸ் ஆஃப்
பிஜிபிபி அண்ட் அதர் சோர்ஸ். கேபிட்டல் கெயினுக்கோ சேலரிக்கோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கோ இர்ரெஸ்பெக்டிவ் நீ எந்த அக்கௌண்ட்டிங் யூஸ் பண்றன்றது எனக்கு என்ன தேவையில்லை. பட் இந்த 2 எட்டுக்கு நீ கேஷும் யூஸ் பண்ணலாம், மெர்கன்டைல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் இல்ல, நீ எந்த அக்கௌண்ட்டிங் யூஸ் பண்ணாலும் சரி இந்த இயர் ஆஃப் ரிசீப்ட் தான் டாக்ஸபிள். இந்த இயர் ஆஃப் ரிசீப்ட் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் கம்பல்சரி அக்விசிஷன்லாம் அவன் எப்போ தரானோ அப்பதான் நமக்கு கையில கிடைக்கும். அப்போ எப்போ வீணா போச்சு அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, டாக்ஸ் கட்ட முடியாது. ஸோ வெயிட் பண்ணு. அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல டாக்ஸ் இதுக்கு டிடக்ஷன் இருக்கு. இதுக்கு அது என்ன செக்ஷன்ல படிப்ப 57. அடுத்தது ஃபேமிலி பென்ஷன் ஆஃப் டிசீஸ்ட் எம்ப்ளாயி. எம்ப்ளாயிஸ் அது போயிட்டா அவங்க ஒய்ஃபுக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கு. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் சேலரி கிடையாது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இவங்களுக்கு டிடக்ஷன் இருக்கு. டிடக்ஷன் எங்க பார்ப்போம் 57. அடுத்தது 51 அட்வான்ஸ் மணி பர்ஃபெக்டட் ஆஃப்டர் 1/4/2014. கேபிட்டல் கெயின்ல பார்த்தோம் தெரியுமா? கேபிட்டல் கெயின்ல அட்வான்ஸ் மணி வாங்கி ப்ராப்பர்ட்டியை விற்காம கேன்சல் பண்ணி விட்டாச்சு, பர்ஃபெக்ட் பண்ணியாச்சு. 1/4/14 முன்னாடினா டிடக்டட் ஃப்ரம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் தென் இண்டெக்ஸ் இட். ஆஃப்டர் 1/4/2014 னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். அப்போ எந்த வருஷம் வாங்கி பர்ஃபெக்ட் பண்ணிருக்கோ அது will be taxable under the income from other source after 1/4/14. அடுத்து லாஸ்டா ரெண்டிங். இதெல்லாம் தான் வந்து இது வந்து இதான் லிஸ்ட்னு சொல்லல, எக்ஸாம்பிள்ஸ் தான். இல்ல ஒவ்வொண்ணா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது டிவிடெண்ட். டிவிடெண்ட் இன்கம் இஸ் எக்ஸம்ப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சிருப்போம். டிவிடெண்ட் இன்கம் இஸ் எக்ஸம்ப்ட் அண்டர் செக்ஷன் 10(34). அப்புறம் ஏன் சார் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல டாக்ஸபிள்னு சொல்றீங்க? இருக்கு. ஏன்னா பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நீ டிவிடெண்ட்டை இந்தியன் கம்பெனில இருந்து வாங்கிருக்கலாம், ஃபாரின் கம்பெனில இருந்து வாங்கிருக்கலாம். இந்தியன் கம்பெனில இருந்து வாங்கிட்டீங்கன்னா company will pay dividend distribution tax. Company will pay dividend distribution tax. So it is exempt in the hands of shareholder. However, அப்படியே however நிக்கணும். அந்த பக்கம் ஃபாரின் கம்பெனில இருந்து வாங்கிட்டா fully taxable. Yes, sir, fully taxable. Foreign company will not pay DDT. Indian company how to pay DDT under section 115. அப்போ இந்தியன் கம்பெனில இருந்து டிவிடெண்ட் வாங்கிட்டா exempt in the hands of shareholder because company tax credit on dividend distribution tax. ஃபாரின் கம்பெனில இருந்து வாங்கியிருந்தா fully taxable. ஏன்னா company will not pay dividend distribution tax. However, இந்தியன் கம்பெனில இருந்து நீ வாங்கின டிவிடெண்ட் exceeds 115 BBDA னா 115 BBDA ஒரு செக்ஷன் இருக்கு, WBDA னு ஒரு செக்ஷன். அந்த செக்ஷன்ல என்ன சொல்றான்? if aggregate dividend exceeds 10 lakhs, say example 15 lakhs வச்சுக்கோ, 5 lakhs is taxable. இந்த ஹெட் சார் நான் ரெண்டு கம்பெனில 2 lakhs 3 lakhs 2 lakhs 3 lakhs வாங்கியிருக்கேன். 2 lakhs 3 lakhs 2 lakhs 3 lakhs ஆட் பண்ணா 10 lakhs. நாலுமே இந்தியன் கம்பெனி. அப்ப இந்தியன் கம்பெனி டிடிடி கட்டிப்பா எனக்கு எக்ஸாம் கிடையாது. 10 lakhs இது வரை இருக்கு விட்டுருவேன். இதே 2 3 2 3 3 2 lakhs 3 lakhs 2 lakhs 3 lakhs 3 lakhs. அப்ப 30 lakhs வாங்கிட்டேனா first 10 lakhs is exempted. Remaining 3 lakhs is fully taxable. இந்த அக்ரிகேட் டிவிடெண்ட்க்கு இந்த டிவிடெண்ட் எடுத்துக்கணுமா? ஃபாரின் கம்பெனி டிவிடெண்ட் எடுத்துக்கணுமா? எடுத்துக்கூடாது. அது நார்மலாவே fully taxable. அத தவிர இந்தியன் கம்பெனில இருந்து வாங்குன டிவிடெண்ட் அக்ரிகேட் டிவிடெண்ட் if it exceeds 10 lakhs க்கு மேல போச்சுனா 14 lakhs போச்சுனா எவ்வளவு taxable? 4 lakhs dividend taxable under the section 115 BBDA. டிவிடெண்ட் பொறுத்தவரைக்கும் புரியுதா? அப்ப டிவிடெண்ட் from Indian company is exempted. Why? Since the company is paying dividend distribution tax under section 115O, exempted in the hands company is paying tax, so exempted in the hands of shareholders. Dividend from the foreign company will not be exempted since the company will not pay tax under section 115O. Pay பண்ண மாட்டான், அப்ப நம்ம கையில கொடுத்துருவோம். Even if we receive dividend from, if we receive not from a single company, aggregate dividend from various company, நிறைய கம்பெனி நீ ஷேர் வச்சுக்கலாம். எல்லா கம்பெனியோட aggregate dividend. ஏன்னா 10,000 வாங்கும்போது ஒண்ணுமே இருக்காது. அக்ரிகேட்டா போகும்போது எவ்வளவுக்கு மேல போய்டும்? 10 lakhs மேல போய்டும்.
If aggregate dividend exceeds 10 lakhs, over and above the 10 lakhs will be taxable under section 115 BBD. 115 BBD ல extra tax கட்டியாகும். இதுதான் எதை பொறுத்த வரையும் dividend பொறுத்த வரையும். அதுக்கப்புறம் deemed dividend இருக்கு. என்ன dividend? Deemed dividend. Deemed dividend. 2 subsection 22. 2 subsection 22. A, B, C, D, E. 4 section இருக்கு. 222 subsection A, B, C, D, E 4 section இருக்கு. இதுல இந்த 222 A, B, C, D இருக்கு தெரியுமா? இந்த A, B, C, D is taxable in the hands of shareholder as it is a dividend. இப்படி company will not pay DDT என்றால் பே பண்ண மாட்டான். கம்பெனி என்ன பண்ண மாட்டான்? DDT பே பண்ண மாட்டான். இந்த aggregate dividend குள்ள வந்துரும் 115 BBDA ல போய் tax ஆயிடும். யாரு? இந்த 222 A, B, C, D இந்த நாலு விஷயத்துக்கும் இந்த கம்பெனி என்ன பே பண்ண மாட்டான்? Dividend distribution tax எல்லாம் பண்றாங்க. இந்த taxable in the hands of shareholders. Sir, what is 222 A, B, C, D அப்படினு கேக்குறா. dividend எல்லாமே deemed dividend. பார்க்க dividend மாதிரி தெரியுது. அதெல்லாம் என்ன dividend? என்ன சார்? கம்பெனி அசெட்ஸ் கொடுத்திருக்கான். கேஷா கொடுக்காம கைண்டா கொடுத்திருக்கான் dividend. கேஷா கொடுக்காம கைண்டா கொடுத்திருக்கான் dividend. dividend in kind. நல்லா கவனி. இது மெட்டீரியல் உன் சைடு தானே இருந்துச்சு. கவனி. இந்த நாள் வந்து ஹெட்டிங் மட்டும் தான் இருக்கும் புக்லயே. ஏன்னா இதனால முக்கியம் கிடையாது. 222 E தான் முக்கியம். A, B, C, D, E தான் முக்கியம். அப்ப எதுக்கு சொல்றதுன்னா அப்ப 222 A னா என்ன, B னா என்ன, C னா என்ன, D னா என்ன தெரிஞ்சுக்கணும்ல. 222 A, B, C, D னா என்னன்னா distribution of accumulated profit by entailing companies. distribution of accumulated profit dividend distribute பண்ணனும்ல. it will be distributed as என்னவா distribute பண்ணிடுவ, கேஷா distribute பண்ணிடுவ. so company DDT பே பண்ணிடும், பிரச்சனையே கிடையாது. distribution of accumulated profit by release of companies asset னா ஷேரா கொடுக்காம அதுக்கு பதிலா மாற்று வழியில கொடுக்கிறது, கைண்டா கொடுக்கிறது. அப்போ கைண்டா கொடுத்தாலும் that will be deemed as என்னது dividend under section 222A. share certificate instrument கொடுக்கிறது, share certificate bonds instrument கொடுக்கிறது, or preference shareholder bonus கொடுக்கிறது. this is also என்னன்னா dividend. 222B. 222C liquidation முன்னாடி என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தாலும் deemed dividend. liquidation முன்னாடி என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தாலும் அது என்னது deemed dividend. liquidation அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அது capital gain 46. distribution liquidation முன்னாடி வரை என்ன கொடுத்தாலும் அது என்னது deemed dividend. liquidation அப்புறம் கொடுத்தா 46 பர்சன்ட் நமக்கு capital gain அங்க போய்டும். அடுத்து D distribution in reduction of share capital. share capital குறையுது, அதுக்கு ரீபேமெண்ட் பண்ணினா அதுவும் that is also என்னன்னு சொல்றோம் deemed dividend சொல்றோம். சோ இதெல்லாம் இந்த dividend எல்லாமே company will not pay DDT என்றால் company என்ன பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் DDT pay பண்ண மாட்டான். அப்போ will be taxable in the hands of shareholder if it exceeds 10 lakhs. if it exceeds 10 lakhs இதெல்லாம் 222A B. ஏனா dividend is exempted under 1034 exempted தான. இப்போ ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாரு. ரெண்டுமே 222 தான். சரி வை.
அப்ப கவனி, இந்தியன் கம்பெனி ஃபாரின் கம்பெனி போடலாமா? ஃபாரின் கம்பெனி டைரக்டாவே என்ன சொல்லிடலாம், ஃபுல்லி டாக்ஸபிள். இந்தியன் கம்பெனினா ரெண்டா பிரிக்கணும். என்ன பிரிக்கணும் சொல்லு பாப்போம். என்னது? டிவிடெண்ட் இன் கேஷ், deemed dividend. கரெக்ட்டா? dividend in cash, deemed dividend. deemed dividend A 222 A to D, 222 A to D தனி, 222 E தனி, 222 A to D. இப்போ dividend in cash இருக்கா? first exempted up to 10 lakhs. அப்போ வந்து does it exceeds 10 lakhs in KPI or KLP? 10 lakhs in KPI. அப்ப இதுவும் அந்த dividend in cash சரி, இந்த 222 சேர்ந்துரும். அந்த aggregate dividend exceeds 10 lakh no, nothing is taxable. Yes, over and above 10 lakh is taxable. புரியுதா? என்ன சொல்றது? ஃபாரின் கம்பெனினா ஃபுல்லி டாக்ஸபிள். இந்தியன் கம்பெனி நீ வந்து இந்த மாதிரி டீம்டு டிவிடெண்டும் வாங்கியிருக்கலாம், கேஷ்லயும் வாங்கியிருக்கலாம். டீம்டு டிவிடெண்ட் 222 A B C D வரையும் இருந்ததுன்னா, 222 A B C D இந்த நாலு இருந்ததுன்னா டிவிடெண்ட் இன் கேஷ் சேர்த்துக்கணும். அந்த மொத்த அக்ரிகேட் டிவிடெண்ட் எக்ஸீட்ஸ் 10 lakhsனா டாக்ஸபிள். ஓவர் அண்ட் அபௌட் 10 lakh எல்லாமே சேர்த்து 10 லட்சம் ரூபாய்க்கு கீழ தான் இருக்கு அப்படினா nothing is taxable. இப்போ 222 E தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இங்க தான் கேள்வி கேட்பான். 222 E நல்லா கவனி. கம்பெனிட்ட க்ளோஸ்லி ஹெல்ட் கம்பெனி. என்ன கம்பெனி? க்ளோஸ்லி ஹெல்ட். இட் இஸ் a relative தான் கம்பெனி வச்சிருப்பாங்க. 4 பேர் 5 பேர் தான் மெம்பர்ஸ் கம்பெனில. So in case of closely held company, private companies, closely held companies நால என்ன companies? Public is not interested. அந்த கம்பெனில dividend distribute பண்ணனும் ஆசைப்படுறான் கம்பெனி. dividend distribute பண்ணா கம்பெனி how to pay என்ன tax? dividend distribution tax. So கம்பெனி என்ன பிளான் பண்ணுவான்? எதுக்கு டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு பேசாம கம்பெனி லோன் கொடுத்த மாதிரி காமிச்சிடலாம்ல. லோன் டு டைரக்டர்ஸ்லாம் இல்ல, லோன் டு மெம்பர்ஸ், லோன் டு தேர்ட் பர்சன். இப்போ நான் மெம்பர்னா என் வைஃபுக்கு லோன் கொடுக்குறது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. யாருக்கோ ஒரு லோனா கொடுத்து அந்த பணத்தை இப்போ நான் டிவிடெண்டா கொடுத்தா அவன் சாப்பிட போறான். இப்போ நான் லோனா கொடுத்துறேன், ஒரே இடத்துல லோன் வரலன்னு சொல்லி ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ நம்ம என்னத்தை மிச்சப்படுத்தலாம்? டிடிடியை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கம்பெனி பிளான் பண்ணுமா பண்ணாதா? பண்ணும். அதை தடுக்கிறதுக்கு வச்ச செக்ஷன் தான் 222E. இந்த deemed dividend will be taxed in the hands of company. dividend distribution tax pay பண்ணணும் கம்பெனி. அந்த ஃபர்ஸ்ட் நாலுமே எங்க போய்டும்? யார் கைக்கு போய்டும்? ஷேர் ஹோல்டர். கம்பெனிக்கு எந்த பைண்டிங்கும் கிடையாது. ஆனா 222A B C D நாலுத்துக்கும் கம்பெனிக்கு எந்த பைண்டிங்கும் கிடையாது. கேஷ் டிவிடெண்ட் கம்பெனி பைண்டிங். 222E யார் பைண்டிங்? கம்பெனி பைண்டிங். கம்பெனி how to pay என்ன tax? dividend distribution tax under section இப்பயும் போல 115 போல dividend distribution tax கட்டணும். எப்போன்னு கேட்டீங்கன்னா in case of closely held company, loan given to directors, loan given to any member directly or indirectly, any person directly or indirectly நீ கொடுத்திருக்க, who is substantially interested, who is substantially interested in a concern. substantially interested na 20%, 10%. நாளே substantially interested. நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம ஒரு இடத்துல substantially interested முன்னாடியே பார்த்துருக்கோம். எங்கன்னு சொல்லி பார்ப்போம். கிளப்பிங் பார்த்தோமா? கிளப்பிங்ல ஹவுஸ் ஸ்பௌஸ் ஒய்ஃப், அவன் ஸ்பௌஸ் இந்த ஒய்ஃப்ல substantially interested பார்த்தோமா? அங்க 20% ஆஃப் ப்ராஃபிட் கன்சர்ன் வந்துரும். ஆனா இந்த இடத்துல 10% நாளே என்ன இன்ட்ரெஸ்ட்? substantially interested. அந்த கம்பெனில 10% ஷேர் ஹோல்டர் வச்சிருக்கோம் கூட substantially interested. அவனுக்கு நீ லோன் கொடுத்துட்டீனா either directly or indirectly, அவனோட வைஃபுக்கு அவனோட பெரியப்பா சித்தப்பா கொடுத்தா கூட அது என்ன indirect loan தான். direct given to any person with substantial interest directly or indirectly. Loan will be taxed as deemed dividend. Loan will be taxed as company how to pay என்ன taxes? இப்போ லோன் கொடுத்தது 350 லட்சம், accumulated profit 250 lakhs. இப்போ கம்பெனி ப்ராஃபிட் எவ்வளவு வச்சிருக்கான்? 250 lakhs. கம்பெனி கேன் டிக்ளேர் மேக்ஸிமம் டிவிடெண்ட் எவ்வளவு? 250 தான். என்ன 250 lakhs தான் இருக்கு. இப்போ 350 lakhs டீம்டு டிவிடெண்ட் சொல்ல முடியாது. to the extent of accumulated profit தான் டீம்டு டிவிடெண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல 150 lakhs லோன் வச்சுக்கோ. இந்த 150 lakhs லோன் என்ன ஆயிடும்? டீம்டு டிவிடெண்ட். ஏன்னா 250 lakhs ப்ராஃபிட் இருக்கு, 150 lakhs கொடுத்துக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. 250 lakhs ப்ராஃபிட், 450 lakhs லோன் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ.
அப்ப அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் எவ்வளவு தான் போயிருக்கும் 250 தான் போயிருக்கும் அப்ப 250 தான் மேக்ஸிமம் டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிர முடியும் அப்ப டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் தான் அது என்னவா வந்துரும் டீம்டு டிவிடெண்டா வந்துரும் நான் சொல்றது என்ன பண்றேன்னா இப்போ பேலன்ஸ் அந்த இதுவெல்லாம் என்னோட கேபிட்டல் இருந்து கொடுத்துருப்பா இல்ல நான் லோன் வாங்கி இன்னொரு லோனா கொடுத்துருப்பா அது இந்த டிவிடெண்ட் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த ப்ராஃபிட்ல இருந்து கொடுக்கல ஏன்னா என்கிட்ட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கீங்க 250 தான் 250 lakhs தான் ப்ராஃபிட் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இருக்கு அப்ப என்னால லோன் அசெட்ல லோன் கொடுத்தனா நான் மேக்ஸிமம் 450 கொடுத்திருக்கேன் அப்ப 250 இதுல இருந்து கொடுத்ததா கணக்கு வச்சுக்கணும் மீதி 200 வெளில இருந்து கொடுத்திருக்க அதுக்கு டாக்ஸ் கிடையாது ஏன்னா டிவிடெண்ட்ங்கிறது எதுல இருந்து தான் கொடுப்பேன் அவனோட அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் தான டிவிடெண்ட் ஆகும் அப்ப இந்த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் மேக்ஸிமம் உனக்கு 250 lakhs தான் உனக்கு என்ன டிவிடெண்ட் ஆக முடியும் டிவிடெண்ட் you have to pay DDT on such amount 250 lakhs மட்டும் பே பண்ணா போதும் இது என்ன செக்ஷன் டிவிடெண்ட் அப்ப டிவிடெண்ட் ஃபுல்லா புரியுதா டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம் இந்தியன் கம்பெனி ஃபாரின் கம்பெனி டிவிடெண்ட் இஸ் exempted ஃபாரின் கம்பெனி fully taxable dividend from Indian company 222 A B C D 4 இருந்துச்சுனா plus other cash dividend add பண்ணிரணும் 10 lakhs exceed ஆச்சுனா over about 10 lakhs taxable less 10 lakhs exempt கரெக்ட்டா அடுத்து வந்து 222 E in case of என்ன கம்பெனி closely held company அப்ப private companies மட்டும் தான் in case of closely held company which is private company loan given to any person who has substantial interest இங்க எத்தனை percentage 10% loan given to any person who has substantial interest directly or indirectly ஓகேவா அது டிவிடெண்டா கொடுத்திருக்க வேண்டியது லோனா கொடுத்து வெளிய பிரிச்சிக்கிறது காசை that loan will be taxed as the loan will be deemed as dividend under section 222 E அப்ப இது 222 E ஷேர் ஹோல்டருக்கு டாக்ஸ் ஆகாது யார் பே டாக்ஸ் பே பண்ணனும் கம்பெனி டாக்ஸ் how to pay tax என்ன டாக்ஸ் dividend distribution tax பே பண்ணியோம் என்ன டாக்ஸ் dividend distribution tax அதுதான் எவ்வளவு இன்கம்க்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் வரும் எவ்வளவு இன்கம்க்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வரும் கேட்டினா என்னோட அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இப்போ 200 lakhs இருக்கு நான் லோன் 100 lakhs கொடுத்திருக்கேன் அப்ப இந்த 200 lakhs ல நான் 100 கொடுத்திருக்கேன் அப்ப 100 lakhs டீம்டு டிவிடெண்ட் 200 lakhs என்னோட அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இருக்கு நான் 300 lakhs நான் லோன் கொடுத்திருக்கேனா 200 lakhs will be the deemed dividend remaining 100 lakhs வந்து என்னோட அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல இருந்து நான் என்ன பண்ணி கொடுத்திருக்கேன் அதர் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல்ல இருந்து நான் எடுத்து லோன் கொடுத்திருக்கேன் This section will not applicable to a company where main business is lending. என்னோட பிசினஸே வட்டி கொடுறது தான் என்னோட தொழிலே என்னதான் வட்டி கொடுறது தான் அதுக்கு என்ன செக்ஷன் அப்ளை பண்ண கூடாது டிவிடெண்ட் செக்ஷன் 222 E அப்ளை பண்ண கூடாது புரியுதா நான் என்ன சொல்றேன் நம்ம இதுல படிச்சோம் தெரியுமா நம்ம ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் salary chapterல லோன் கொடுக்கலாம் டு எம்ப்ளாயி கன்செஷனல் ரேட் லோன் படிச்சோம் தெரியுமா SBI ரேட்டுக்கு நம்ம ரேட்டுக்கு அதுல if loan given to employee னா மூணு சிச்சுவேஷன்ல வந்து டாக்ஸ் பண்ண தேவையில்லை if loan amount is less than 20000 ரூபாய் loan amount is less than 20000 next month salary இந்த மாசமே வாங்கிட்டான் advance salary போட தேவையில்லை அந்த மாசத்துல இந்த மாசம் கொடுத்துருங்க next month கொடுக்க வேணும்னு சொன்னா அது advance salary received in advance அது என்ன பண்ண தேவையில்லை அந்த ஓபனிங் க்ளோசிங் ரேட்லாம் வச்சு பர்பஸ் விச் வேல்யூ கால்குலேட் பண்ண கூடாது மூணாவது மெடிக்கல் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தா என்ன பர்பஸ்க்காக வாங்கினா மெடிக்கல் பர்பஸ் எவ்வளவு வாங்கி இருந்தாலும் இந்த மூணு சிச்சுவேஷன்ல மட்டும் அந்த இன்ட்ரஸ்ட் ஆன் கன்செஷனல் ரேட் இன்ட்ரஸ்ட் இருக்கு தெரியுமா ரூல் 371 படிச்சோம் தெரியுமா இன்ட்ரஸ்ட் ஆன் கன்செஷனல் ரேட் லோன் அது அப்ளை பண்ண கூடாது அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் மேக்ஸிமம் எவ்வளவு தான் போட முடியும் 200 lakhs புரியுதா ராஜா இது என்னது டிவிடெண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது gift அது நம்ம பார்க்க போறது என்ன ராஜா அதுக்கு முன்னாடி ஒரு சம் கொடுத்திருக்கான் பார்த்துட்டு போலாமா ராகுல் hold 28% of shares Rahul holding 28% of equity shares in the company took a loan of 5 lakhs from the same company took a loan of 5 lakhs 25% வச்சிருக்கான் இந்த கம்பெனி அப்பனா யாரு substantially took a loan of 5 lakhs செக் பண்ணுவோம் on the rate of granting the loan company had accumulated profit of 4 lakhs the company is engaged in some manufacturing activity அவனோட வேலை ரெண்டிங் கிடையாது question கேக்குறான் is the amount of loan taxable as deemed dividend if the company is a company which is public or substantially interested அப்ப இது வந்து க்ளோஸ்லி ஹெல்ட் கம்பெனி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோ ராகுல் ஹோல்டிங் எத்தனை percentage of shares 28% of shares received loan 5 lakhs accumulated profit 4 lakhs company manufacturing activity ல இருக்கான் is the amount taxable as லோனா வாங்கி இருக்கானே 28% வச்சிருக்கானே is this amount taxable as deemed dividend ஆன்னு கேக்குறான் இல்ல since company என்ன கம்பெனி கிடையாது closely held company கிடையாது அதனால தான் கண்டிஷன் சொன்னா the company should be closely held company அவன் substantially interested இருக்கணும் டைரக்டா ஆர் இன்டைரக்டா என்ன வாங்கி இருக்கணும் லோன் வாங்கி இருக்கணும் வாங்கி இருந்தானா to the extent of accumulated profit it will be treated as deemed dividend
ரெண்டாவது क्वेश्चन பாரு. What would be your answer if the lending company is a private company? So apply now. Publics are not substantially interested. So closely held company. Lending company loan கொடுத்த company. அவன் கம்பெனி லெண்டிங் கிடையாது. ராகுல் ஹோல்ஸ் ஷேர்ஸ் இன் கம்பெனி சொல்றான்ல அந்த கம்பெனி பேர் தான் லெண்டிங் கம்பெனி. லோன் கொடுத்தவன் சொல்றான். அவன் லோன் கொடுக்கறது அவனோட மெயின் பிசினஸ்னு சொல்றான். அவனோட பிசினஸ் மெயின் பிரச்சனை அப்படிதான். அந்த லோன் கொடுத்த கம்பெனி சப்போஸ் பிரைவேட் கம்பெனி அதான் ஒரு ஆன்சர் மாறுமாங்கறான். எஸ் இட் will be treated as deemed dividend. எவ்வளவு 5 lakhs கிடையாது 4 lakhs. ஏனா அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் எவ்வளவு தான் இருக்கு 4 lakhs. மேக்ஸிமம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணினாலே எவ்வளவு தான் பண்ணிருக்க முடியும். அதான் will be deemed as dividend. இப்போ சப்போஸ் 3 lakhs கொடுத்திருந்தானா 3 lakhs dividend. 2 lakhs கொடுத்தானா 8 lakhs கொடுத்தானா 4 lakhs. அடுத்து A Limited, a domestic company, declared dividend of 170 lakhs. 1 crore 70 lakhs. 170 lakhs na how many lakhs? 1 crore 70 lakhs. And distributed the same on 10/7/99. இன்னைக்கு கம்பெனி டிக்ளேர் பண்ணிருக்கான். Mr. X holding 10%, அதுல 10% நான் வச்சிருக்கேன். Received 17 lakhs. நான் வச்சிருக்கேன் X. Mr. Y holding 5%. அப்ப எவ்வளவு வாங்கிருப்பான்? 10% 70 lakhs na 5% எவ்வளவு வாங்கிருப்பான்? 8.5 lakhs. Discuss the tax implication on the Mr. X and Mr. Y. இவங்க ரெண்டு கையில tax implication கேக்குறான். First tax implication in the hands of company, tax implication in the hands of X, tax implication in the hands of Y. Tax implication in the hands of company. Company have to pay dividend distribution tax under section 115O. Since the company is a company X Limited, a domestic company. In the hands of X, Mr. X, he received 17 lakhs. Since amount of dividend, aggregate amount of dividend exceeds 10 lakhs, over and above 10 lakhs, that is 7 lakhs, is taxable under section 115BBDA. 8.5 lakhs, nothing is taxable. Fully exempt under section 1034. இவன் ஏன் சார் எக்ஸாம் ஆனா இவன் இன்வெஸ்ட் 5% தான் வச்சிருக்கான். 10 லட்சம் ரூபாய் கீழ தான் அவனோட இன்கம் இருக்கு. தட் இஸ் டிவிடெண்ட் 10 லட்சம் ரூபாய் கீழ இருக்கறதால அவனுக்கு என்ன செக்ஷன் அட்ராக்ட் ஆகாது. 115 BBDA அட்ராக்ட் ஆகும். 115 BBDA யாருக்கு இண்டிவிஜுவல் HUF ஃபார்முக்கு தான். இண்டிவிஜுவல் HUF டிவிடெண்ட் ரிசீவிங் மோர் தென் 10 lakhs. ஓகேவா? இவனுக்கு வராது, இவனுக்கு வந்துரும். இவனுக்கு எவ்வளவுக்கு தான் வரும்? 7 லட்சத்துக்கு வரும். 10% டாக்ஸ். புரியுதா என்ன சொல்றேன்? இது ரெண்டு क्वेश्चन உங்க புக்ல கொடுத்திருக்கா முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது gift. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? gift. gift பொறுத்தவரையும் gift received in kind up to 50,000 exempt, above 50,000 fully taxable. Gift received in kind up to 50,000 exempt, above 50,000 fully taxable. Gift received in cash up to 50,000 exempt, above 50,000 fully taxable. Kind க்கு 50,000, cash க்கு 50,000. Kind up to 50,000, 50,000 ரூபாய்னா fully taxable. 50,005 ரூபாய்னா fully taxable. 49,000 fully exempt. நான் சொல்றது புரியுதா? Gift received in kind above 50,000 fully taxable, up to 50,000 exempt. Gift received in cash above 50,000 fully taxable, up to 50,000 exempt. Gift received on occasion of marriage is fully exempt. Gift received on occasion of marriage is fully exempt. Even gift received on occasion of marriage from employer is fully taxable. If it is exceeds, if it is in cash, fully taxable. If it is in kind, 5,000 மேல. ஏன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளை பண்ண கூடாது. நம்ம gift ப்ரொவிஷன் படிச்சோம் தெரியுமா? பர்க்ஸ்ல 5000 ரூபாய்க்கு மேல போனா கைண்ட்னா fully taxable, கேஷ்னா fully taxable படிச்சோம் தெரியுமா? அந்த ப்ரொவிஷன் தான் அப்ளை பண்ணுமே தவிர 50,000 ரூபாய் ப்ரொவிஷன் ஒகேஷன் மேரேஜ் எக்ஸம்ப்டட்ங்கற ப்ரொவிஷன் எல்லாருக்கும் வரும், எம்ப்ளாயருக்கு மட்டும் வராது. கல்யாணத்துக்கு வந்து எம்ப்ளாயர் gift கொடுத்துட்டு போனானா எல்லாருக்கும் எக்ஸம்ப்ட், ஆனா எம்ப்ளாயர் கொடுத்த gift மட்டும் taxable. கேஷ் இருந்தா fully taxable, கைண்டா இருந்தா 5000 ரூபாய்க்கு மேல போச்சுனா taxable. அடுத்து gift received from a relative is exempt. gift received from a relative is exempt. மேரேஜ் இன்னைக்கு யார் கொடுத்தாலும் exempt, எப்ப வேணாலும் ரிலேட்டிவ் ஃப்ரீயா gift கொடுக்கலாம், exempt தான். மேரேஜ் இன்னைக்கு ரிலேட்டிவ் நான் ரிலேட்டிவ் யார்கிட்ட இருந்து வாங்கினாலும் exempt. நார்மல் டைம்ல ரிலேட்டிவ் கிட்ட இருந்து gift வாங்குனா exempt, நான் ரிலேட்டிவ் கிட்ட இருந்து வாங்குனா taxable. மேரேஜ் ஒகேஷனுக்கு மட்டும் தான் exempt தவிர 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் 25வது வருஷம் 2வது வருஷம் மேரேஜ் ஆனிவர்சரிக்குலாம் எக்ஸம்ஷன் கிடையாது. ஆன் தி ஒகேஷன் ஆஃப் மேரேஜ் தான். மேரேஜ் நடக்குதுன்னா அப்ப மேரேஜ் இப்போ மிஸ்டர் எக்ஸ்க்கு மேரேஜ் நடக்குதுன்னா மிஸ்டர் எக்ஸ்க்கு தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும் தவிர மிஸ்டர் எக்ஸ் அப்பாக்கு எக்ஸம்ஷன் கிடைக்காது. மிஸ்டர் எக்ஸோட அப்பாக்கு எக்ஸம்ஷன் கிடைக்காது, அவரோட கல்யாணத்துல தான் எக்ஸம்ஷன் கிடைக்குமே தவிர மிஸ்டர் எக்ஸோட கல்யாணத்துல என்ன கிடைக்காது, எக்ஸம்ஷன் கிடைக்காது.
இப்போ gift received from நம்ம யாரை பார்த்தோம்? எம்ப்ளாயி ரிலேட்டிவ். received from ரிலேட்டிவ்னா யாரு? மிஸ்டர் எக்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோ. மிஸ்டர் எக்ஸோட வைஃப், அவன் பேர் என்னவா இருக்கும்? அடுத்தது பிரதர் சிஸ்டர் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ், பிரதர் சிஸ்டர். அப்ப இவங்களோட பிரதர் சிஸ்டரும் உண்டு. எனக்கு பிரதர் சிஸ்டர்னா அவங்களோட பிரதர் சிஸ்டர் உண்டு. அப்ப மிஸ்டர் எக்ஸோட வைஃப், மிஸ்டர் எக்ஸோட வைஃப், தட் இஸ் என்ன? மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு மிஸ்டர் எக்ஸ், தட் இஸ் ஸ்பௌஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். இவன் தான் அசசினா இவன் உண்டு, இவன் தான் அசசினா இவன் உண்டு. இவனோட அண்ணன் தங்கச்சி பிரதர் சிஸ்டர், அப்போ இவரோட அண்ணன் தங்கச்சி உண்டு. இவரோட லீனியல் அசெண்டன்ட், லீனியல் டிசெண்டன்ட். அப்பா அம்மா ஓகேவா? இங்க மேல இங்க கீழே தான் இது வந்துடும். தனியா போனா தப்பா போயிடும். கரெக்டா? அப்ப மிஸ்டர் எக்ஸோட சந்ததி யாரோட சந்ததியும் சேமா இருப்பாங்க, மிஸ்டர் எக்ஸோட சந்ததியும் சேமா இருப்பாங்க. அப்ப லீனியல் அசெண்டன்ட் அப்பா அம்மா தாத்தா, அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாம் லீனியல் அசெண்டன்ட் தான் ரிலேட்டிவ். டிசெண்டன்ட் பையன் பேரன் கொள்ளு பேரன் டிசெண்டன்ட். இவங்களோட அப்பா அம்மா வேற ஆளா இருப்பாங்க. மிஸ்டர் எக்ஸுக்கும் ஃபாதர் டிஃபரன்ஸா இருப்பாங்க, ஆனா பேரன் பேத்தினா சேம் இருப்பாங்க. அப்ப லீனியல் டிசெண்டன்ட். இவங்க அசெண்டன்ட் படிச்சோம்ல, இவங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ். இவங்களோட அசெண்டன்ட்னா எல்லாரும் அசெண்டன்ட் கிடையாது. அசெண்டன்ட்ல யார் வருவானா, பேரண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஃபாதர் மதர். இந்த ஃபாதர் மதரோட பிரதர் சிஸ்டர்ஸ். இந்த ஃபாதர் மதர் யாருன்னா பெரியப்பா அத்தை. அம்மாவோட அண்ணனா மாமா சித்தி. இப்போ பெரியப்பா அத்தை வராங்கன்னா பெரியப்பாவோட ஒய்ஃப் வந்துருவாங்க, ஸ்பௌஸ். அத்தை வராங்கன்னா அத்தை புருஷன் வந்துருவாங்க, மாமா வராங்கன்னா மாமாவோட ஒய்ஃப் வந்துருவாங்க, சித்தி வராங்கன்னா சித்தியோட ஹஸ்பண்ட் வந்துருவாங்க ரிலேட்டிவ்க்குள்ள. அப்போ எப்படிலாம் ரிலேட்டிவ் சொல்லியிருக்காங்கன்னா நல்லா கவனி. இதான் ரிலேட்டிவ் கவனி. மிஸ்டர் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் யாரு? இருக்கு மிஸ்ஸஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் யாரு? மிஸ்டர் எக்ஸ் தான். இவனோட பிரதர் சிஸ்டர், இவனோட பிரதர் சிஸ்டர், இவனோட ஃபாதர் மதர். அதை தவிர லீனியர் அசெண்டன்ட்லாமும் ரிலேட்டிவ் தான். பட் ஃபாதர் மதர் தனியா எழுதுறேன். இவங்களோட ஃபாதர் மதரோட சிஸ்டர். அப்போ எனக்குன்னா என் ஒய்ஃப்க்கு வந்துடும். அவங்க ஃபாதர் மதரோட பிரதர் சிஸ்டர். இப்போ எப்படி எனக்கு எங்க அப்பாவுக்கு அத்தை பெரியப்பா, எங்க அம்மாக்கு பெரியம்மா மாமா இருக்காங்க, சரி சித்தி பெரியம்மா மாமா இருக்காங்களோ, அதே மாதிரி என்னோட ஸ்பௌஸுக்கும் பெரியப்பா அத்தை மாமா சித்திலாம் இருப்பாங்களா, அவங்களும் யார் தான் எனக்கு ரிலேட்டிவ். அவங்களுக்கு ரிலேட்டிவ் ஆயிடும், எனக்கு ரிலேட்டிவ். அதுக்கப்புறம் லீனியல் டிசெண்டன்ட் வரும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் டிசெண்டன்ட்டா இருக்கும். அப்போ நீங்க வந்து எப்படி செஞ்சீங்கன்னா, நான் இருக்கேன், என்னோட ஸ்பௌஸ், என்னோட அண்ணன் தங்கச்சி பிரதர் சிஸ்டர், கூட பிறந்தவங்க யாரா இருந்தாலும், என்னோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எனக்கு ரிலேட்டிவ். அப்பா அம்மாவோட என்னோட கூட பிறந்தவங்க எனக்கு ரிலேட்டிவ், எங்க அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்க ரிலேட்டிவ், எனக்கோட ஸ்பௌஸுக்கு கூட பிறந்தவங்க எனக்கு ரிலேட்டிவ், எங்க ஸ்பௌஸோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எனக்கு ரிலேட்டிவ். எங்களுக்கு பிறந்தவங்க எல்லாருமே எனக்கு ரிலேட்டிவ் தான். என்னோட லீனியர் அசெண்டன்ட் எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ் தான். இது லாஸ்டா ஒரு பாயிண்ட், அந்த பிரதர் சிஸ்டர் வராங்கல்ல, அவங்களோட ஸ்பௌஸும் எனக்கு ரிலேட்டிவ். ஏன்னா அத்தை மட்டும் ரிலேட்டிவ் சொல்ல முடியுமா? அத்தை வீட்டுக்காரர் நம்மளுக்கு என்னதான் ரிலேட்டிவ். எங்க பெரியப்பா மட்டும் ரிலேட்டிவ்னு சொல்லுமா? பெரியப்பாவோட ஒய்ஃப் யாரு? பெரியமா, அவங்க நம்மளுக்கு யார் தான் ரிலேட்டிவ். நம்ம சித்தியோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க, நம்ம அம்மாவோட தங்கச்சி, அவங்களோட ஹஸ்பண்ட் நம்மளுக்கு யார் தான்? அம்மாவோட தங்கச்சி ரிலேட்டிவ் தான், அம்மாவோட தங்கச்சியோட ஹஸ்பண்டும் ரிலேட்டிவ். அப்போ ஸ்பௌஸ் ஆஃப் சச் பிரதர் சிஸ்டர்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ், அவங்க நமக்கு என்ன வந்துருவாங்க ரிலேட்டிவ். இவங்கள்ட்டே நீ என்ன பண்ண வாங்கியிருந்தாலும் நாட் டாக்ஸபிள். ரெண்டு டவுட். நான் இப்போ வந்துட்டு இப்போ என் பையன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இப்போ அந்த பொண்ணு எனக்கு ரிலேட்டிவ் ஆயிடுவானா? சந்தாதி அதானடா சந்தாதி. செகண்ட் டவுட்னா, இப்போ நான் தேர்ட் மேரேஜ் பண்ணா அந்த மேரேஜ் அன்னைக்கும் வாங்குற கிஃப்ட் எக்ஸாம்ஷன் ஆகும். தேர்ட் மேரேஜ் பண்ணா தேர்ட் மேரேஜ் லீகல் மேரேஜ் இருக்கும். அது பண்ணா இப்போ 5th 12வது மேரேஜ் கூட டாக்ஸபிள் தான். ரெண்டு மேரேஜ் டைவர்ஸ் ஆகி மூணாவது மேரேஜ் பண்ணாலும் மூணாவது மேரேஜ் வாங்குற கிஃப்ட் எக்ஸாம்ஷன். நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணே டைவர்ஸ் பண்ணிட்டு அதே பொண்ணை திருப்பி கல்யாணம் பண்ணாலும் எக்ஸாம்பிள் தான் நீ. ஏன்னா அது லீகல் மேரேஜ், அவ்வளோதான். அது கல்யாண பத்திரிகை இருக்கும், இந்த மண்டபத்தில் நடந்திருக்கும், அது ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கும், அதுதான் மேட்டர். இது கிஃப்ட்டை பொறுத்த வரையும். அதுக்கப்புறமா இன்னொரு கிஃப்ட் இருக்கு. என்ன கிஃப்ட்னா, இந்த கைண்ட் 50,000 ரூபாய்க்கு மேலே படிச்சோம் தெரியுமா? கைண்ட் கிஃப்ட் எவ்வளோக்கு மேலே போகக்கூடாது? 50,000 மேலே போகக்கூடாது. அதே இந்த 50,000 ரூபாய் ப்ரொவிஷன் தான் இந்த இடத்துல அட்ராக்ட் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 43CA 50C 56 210
என்னது 43CA 50CE 56 is nothing but gift Raja. 56 is nothing but 43CA 56 50C என்னது sale of commercial property for consideration less than stamp duty value படிச்சோமா 50 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டியை 40 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்கான். அக்ஷயா ஹவுஸ் வித்துருக்கான் 43C, அவனுக்கு 43C அட்ராக்ட். அதே 50 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டியை நான் 40 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்கேன் 50C. இந்த 10 லட்சம் ரூபாய் வாங்குறான் தெரியுமா, அவனுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். ஏன் தெரியுமா, இது கைண்ட் gift மாதிரி. 40 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி அவனுக்கு எவ்வளவு, 50 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி அவனுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கேன், அப்ப 10 லட்சம் ரூபாய் கைண்ட்ல gift கொடுத்திருக்கான்னு அர்த்தம். சப்போஸ் 40 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி 40 லட்சத்து 20,000 ரூபாய்க்கு கொடுத்திருக்கான்னு வெச்சுக்கோ, 20,000 ரூபாய் டிஃபரன்ஸ்ல நதிங் இஸ் டாக்ஸபிள். ஏனா 50,000 ரூபாய் கைண்ட் gift என்னது எக்ஸப்ட். நான் சொல்றது புரியுதா ராஜா உங்களுக்கு? ஓகே, நான் சொல்றது புரியுதா? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கும் சேல் வேல்யூக்கும் வித்தியாசம் எது? 20,000 ரூபாய் இருந்துச்சுனா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கும் சேல் வேல்யூக்கும் எது? 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் இருந்துச்சுனா நீ என்ன பண்ணுவ, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அந்த 30,000 ரூபாய் எக்ஸஸா இருக்கறத நீ என்னவா எடுத்துப்ப, சேல் கன்சிடரேஷனா எடுத்துக்கணும். ரெண்டு சிச்சுவேஷன்லயும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் வராது. ஏனா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல இது எங்க கிஃப்ட் ஆகாது, கைண்ட் கிஃப்ட் should exceed minimum எவ்வளவு 50,000. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லேண்டோட வேல்யூ 1,20,000 ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, சேல் வேல்யூ 90,000. இப்போ விச்சவரி சைடு கூட இது இதெல்லாம் சேல் கன்சிடரேஷனா காமிச்சிருப்பான் 50C ல. அப்போ வாங்குனவனுக்கு 30,000 ரூபாய் நாம என்ன சொல்லுவோம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல டாக்ஸபிள் சொல்லுவோமா, எக்ஸப்ட். ஏனா since it is less than 50,000 lakhsல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா 50 தாண்டிடும். இந்த thousands எல்லாம் இருக்கும்போது என்ன ஆயிடும், கன்ஃபார்ம் 50,000 கீழ இருக்கு. அப்படி 50,000 கீழ இருந்துச்சுனா it is exempt. ஏனா இது என்ன gift, கைண்ட் கிஃப்டிங் கைண்ட். இது என்னது 43CA 50C 56. இதே மாதிரி தான் இம்மூவபிள், இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான செக்ஷன். மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான செக்ஷன் 50D. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விட கம்மி வேல்யூக்கு வித்திருந்தீனா, இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு வாட்ச் இருக்கு, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 20,000 ரூபாய், நான் 5,000 ரூபாய்க்கு வித்திருக்கேன். 20,000 ரூபாய் நான் எவ்வளவு வித்திருக்கேன், எனக்கு 20,000 ரூபாய் சேல்ஸ் கன்சிடரேஷன். நான் 5,000 ரூபாய் காட்டக்கூடாது, நான் எவ்வளவு தான் காட்டணும், 20,000 ரூபாய் தான் காட்டணும். வாங்குறவனுக்கு 15,000 ரூபாய் கைண்ட் கிஃப்ட், வாங்குறவனுக்கு 15,000 ரூபாய். இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, லேப்டாப்போட வேல்யூ 3 lakhs. என் ஃப்ரெண்டுக்கு நான் 1 lakh கொடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு நான் எவ்வளவு கொடுத்துட்டேன், 1 lakh. என் ரிலேட்டிவ்க்கு நான் 1 lakh கொடுத்தனா எக்ஸம்ட் வராது, இதுக்குள்ளே வராது, அந்த 2 லட்சம் ரூபாய் டாக்ஸ் குள்ளே வராது. என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்ததுனால 3 lakhs ப்ராப்பர்ட்டி நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன், 1 lakh. 3 lakhs ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 50D 3 lakhs. நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன், 1 lakh. இப்போ நான் 3 lakhs தான் என்னோட சேல் கன்சிடரேஷன் காட்டணும் 50D. வாங்குறவன் 3 lakhs ப்ராப்பர்ட்டி எவ்வளவு வாங்கியிருக்கான், 1 lakh. அப்ப 2 lakhs is kind gift which is exceeds எவ்வளவு 50,000. அப்ப taxable 2 lakhs taxable. இதுதான் gift provision. gift provision புரியுதா? அடுத்து என்ன provision பார்த்தோம், நம்ம dividend provision பார்த்தோம், gift provision பார்த்தோம். இது ரெண்டும் தான் major provision covered in எந்த section, இது income from other sources. அடுத்து 5627A 5627A இதுல இருந்து சம் கேட்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் மறந்துட கூடாது, எக்ஸாம்ல திடீர்னு சின்ன இடத்துல கேட்டுருவோம். நீ ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் இந்த செக்ஷன். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே சார் சொன்னாரு இந்த இடத்துல இது விஷயம் அப்படின்றது நம்ம சிம்பிளா நம்ம தான் எழுதுவோம். ஏன்னா ரொம்ப சின்ன செக்ஷன். 5627A என்ன சொல்றானா, if shares is issued at a premium, if share is issued at a premium, issue price is more than the fair market value. நீ ஷேர் பிரீமியம் இஷ்யூ பண்ண வேணாம் கேட்கல, ஆனா உன்னோட இஷ்யூ பிரைஸ் should not be more than the fair market value of the share. இப்போ if shares இந்த மார்க்கெட் இல்லையா, இந்த மார்க்கெட் எடுக்க மாட்டாங்க. if shares issued at premium, premium என்ன, face value மேல வச்சிருக்கிறது, and கண்டிஷன் பாரு, and the issue price is more than fair market value. Issue price is more than the fair market value of the shares. அப்படினா difference between fair market value and issue price is taxable under the head income from other source. நல்லா கவனி, ஷேர் ஓட face value 10 ரூபாய், issued at 18 ரூபாய் premium, fair market value of the shares 20 ரூபாய். செக்ஷன் அட்ராக்ட் ஆகுமா, அட்ராக்ட் ஆகாதா சொல்லுங்க. அட்ராக்ட் ஆகாது. ஏன், 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஷேர் இஷ்யூ பிரீமியமா, பிரீமியம். இஷ்யூ பிரைஸ் இஸ் மோர் தென் தி ஃபேர் மார்க்கெட் வேல்யூவா, இல்ல, அப்ப அட்ராக்ட் ஆகாது. 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ, இஷ்யூ பண்ணது வந்து 9 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணிருக்கேன், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 5 ரூபாய், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விட அதிகமா இஷ்யூ பண்ணிருக்கேன், அட்ராக்ட் ஆகாது. ஷேர்ஸ் இஸ் நாட் இஷ்யூட் அட் பிரீமியம்.
ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அதிகமா இருக்கிறது மட்டும் கண்டிஷன் கிடையாது. ஃபேர் ஷேர் பிரீமியம் ரேஷியோ ஆயிருக்கும், பிரீமியமே கிடையாது அப்ப வராது. அதுக்கப்புறம் தான் நீ செக் பண்ணணும் அடுத்தது. 10 ரூபாய் ஷேர் 15 ரூபாய் 12 ரூபாய் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. Share issued at premium which is more than the fair market value of the difference between these two. 12 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணினா பிரச்சனை இல்லை. நீ எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்க? 15 ரூபாய்க்கு. அப்ப 3 ரூபாய் will be taxable as income from other sources. இதுவே ஃபாரின் இன்வெஸ்டருக்கு கிடையாது. அவங்க இஷ்யூ வெளிநாட்டுல இருந்து எடுத்து வராங்க தெரியுமா? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வெளிநாட்டுல இருந்து பணம் எடுத்து வராங்க தெரியுமா? ஃபாரின் சிட்டிசன் ஃபாரின் நேஷனல்ஸ் பணம் எடுத்து வராங்க. அவங்க இந்த செக்ஷன் அப்ளை பண்ண முடியாது. எக்ஸம்ஷன். அவன் எவ்வளவு வேணா காசு வாங்கிக்கோ. அவன்கிட்ட நீ எவ்வளவு வேணா என்ன பண்ணிக்கோ காசு வாங்கிக்கோ. உள்ளூர்காரங்க ஏமாத்தாது. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தாண்டி ஷேர் வைக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா ராஜா? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அவனே கொடுத்துருவான், இஷ்யூ பிரைஸ் அவனே கொடுத்துருவான். 3 சிச்சுவேஷன் கொடுத்து வருமா வராதான்னு கேட்பான். நீ கரெக்டாக சொல்லிடணும். அப்போ கண்டிஷன் இஃப் ஷேர்ஸ் இஸ் இஷ்யூட் அட் பிரீமியம் and if issue price is more than the fair market value, issue price is more than the fair market value, difference between the fair market value and the issue price is taxable as income from us. If it is issued at premium na varadu, issued at par na varadu. 10 ரூபாய் ஷேர் 10 ரூபாய் இஷ்யூ பண்ணிருக்கேன், ஆனா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 5 ரூபாய் வருமா வராது. 10 ரூபாய் ஷேர் 11 ரூபாய் இஷ்யூ பண்ணிருக்கேன், 6 ரூபாய்க்கு வரும். அதான் பிரச்சனை. கரெக்டா ராஜா? ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்றது வந்து ஒரு ஃபர்தர் ப்ரொசீஜர் வரவங்களுக்கு வரணும், ஐபிஓ வரவங்களுக்கு இது ஐபிஓக்குமே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருக்கு. ஒரு ஷேர் நீ எவ்வளவு பிரீமியம் இஷ்யூ பண்றதுக்கே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அசஸ் பண்ணி தான் பிரீமியம் இஷ்யூ பண்ண முடியும். நீ சும்மா 10 ரூபாய் ஷேர் 100 ரூபாய்க்கு பிரீமியம் உங்க கம்பெனி ஷேர் எவனா வாங்குவான்? ஒரு ரிலையன்ஸ் 10 ரூபாய் ஷேருக்கு 200 ரூபாய் பிரீமியம் கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. ஏன்னா ஷேர் 1500 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ உன்னோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்றது உன்னோட புக் அசட்ஸோட புக் வேல்யூ, உன்னோட ஃபியூச்சர் இன்கம் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உன்னோட என்னது இருக்கும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருக்கும். இது ஒரு செக்ஷன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா புக்கில் முடிச்சாச்சு. The bond washing dividend stripping ரெண்டு கான்செப்ட் இருக்கு. என்னது? bond washing dividend stripping அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இது என்ன கான்செப்ட்னா, இப்போ நார்மலா பாண்டுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் டாக்ஸபிள் இல்லையா? பாண்டுக்கோ டெபிஞ்சர்ஸ்க்கோ வாங்குற இன்ட்ரெஸ்ட் டாக்ஸபிள் இல்லையா? ஷேர்ஸ்க்கு வாங்குற டிவிடெண்ட் இஸ் எக்ஸம்ட். அப்ப என்ன பண்ணுவேன், அந்த பாண்டை நான் வாங்கி வச்சிருப்பேன், கரெக்டா இன்ட்ரெஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வித்துருவேன். 3 months முன்னாடி வித்துருவேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து திருப்பி 9 months குள்ள நானே திருப்பி வாங்கிடுவேன், ஹோல்ட் பண்ணுவேன். கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் நீ வித்துட்டு வேற ஒருத்தவங்க கையில் இன்ட்ரெஸ்ட்டை வாங்க விட்டுட்டு திருப்பி நான் என்ன பண்ணிப்பேன், வாங்கும்போது இப்போ வித்துட்டு திருப்பி வாங்கினா லாஸ் வரும்ல, அந்த லாஸை கிளைம் பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கமும் என் பேருக்கு வராது, லாஸும் நான் காமிச்சிப்பேன். இதுதான் பாண்ட் வாஷிங் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. என்ன அவங்க இப்படி பாண்ட் வச்சிருக்காரு, இன்ட்ரெஸ்ட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் கட்டணும், உன் இன்கம் ஏறிடும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் 30% டேக்ஸ் ஆகும். அதுக்காக நம்ம வச்சிருக்க பாண்டை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன், டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற 2 மாதத்துக்கு முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடியே வேற ஒருத்தவங்க வித்துருவேன். அவன் இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிப்பான். அவன் என்ன பண்ணிப்பான், இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிப்பான். திருப்பி என்ன பண்ணிப்பான், அவன் நானே வாங்கிடுவேன். வித்தது 10,000 ரூபாய், வாங்கினது 8,000 ரூபாய். அப்போ 2,000 ரூபாய் என்ன காட்டுவேன், லாஸ். அந்த லாஸ் should not be considered to compute the income. அதான் செக்ஷன் 12. இது மாதிரி நீ பண்ணுவ, அப்படி பண்ணினா அந்த லாஸை நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், கிளைம் பண்ணுவேன். புரியுதா என்ன சொல்றேன்? டிவிடெண்ட் ஷேர்ஸ் அப்படியே உல்டா, டிவிடெண்ட் கொடுக்க முன்னாடி ஷேரை வாங்கிடுவேன், டிவிடெண்ட் வாங்கி ஷேர் வித்துருவேன். ஏன்னா டிவிடெண்ட் இன்கம் எக்ஸம்ட் இல்லை, மற்ற நேரத்தில் வச்சு பிரயோஜனம் கிடையாது. ஒரு இன்கம் வரும், அந்த இன்கம் எக்ஸம்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவேன், டிவிடெண்ட் கொடுக்குற 10 நாளைக்கு முன்னாடி ஷேர், 3 மாதத்துக்கு முன்னாடி ஷேர் வாங்கிடுவேன். டிவிடெண்ட் கொடுத்துட்டு உடனே நான் என்ன பண்ணிடுவேன், வித்துருவேன். அப்போ வாங்கி விற்கிறதுல லாஸ் வரும், அந்த லாஸ் என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. இந்த டிரான்சாக்ஷன் தான் என்னது, டிவிடெண்ட் ஸ்ட்ரிப்பிங், பாண்ட் வாஷிங். பாண்ட் வாஷிங் என்ன பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட் முன்னாடி வித்துருவேன், இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்குவேன். டிவிடெண்ட்ல என்ன பண்ணுவேன், டிவிடெண்ட் கொடுக்குறது முன்னாடி வாங்கிட்டு டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வித்துருவேன். ஏன்னா வாங்குற டிவிடெண்ட் நான் எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம், அது will not be taxable. ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கி பாக்கெட்ல போடலாம், என்னோட இன்கம் ஏறாதுல. ஏன்னா என்ன இன்கம் ஆயிடுது, டிவிடெண்ட் இன்கம். ஆனா பாண்ட் வாஷிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னோட இன்கம் ஏறாது, அதனால வித்துட்டு திருப்பி வாங்குறது. இந்த கான்செப்ட் தான் பாண்ட் வாஷிங் டிவிடெண்ட். 57 அடுத்து நம்ம 56 அடுத்து 57 58 அது மாதிரி சொல்லிடுறேன், நாட் டிடக்டபிள். இஃப் எனி இன்கம் இஸ் எக்ஸம்ப்டட், எக்ஸ்பென்ஸ் ஃபார் விச் cannot be claimed. ஒரே ஒரு கான்செப்ட் தான். If any income is exempted, dividend income exempted. Dividend வாங்குறதுக்காக நீ ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கொடுக்கறனா அந்த எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ண முடியாது. If
any income is exempted, expense for which cannot be claimed. இந்த செக்ஷன் அப்படியே இந்த மனசுல இந்த லைனை மட்டும் ஞாபகம் 58 படி முடிஞ்சிச்சு. 57 deductible. 57ல டிடக்ஷன் என்னென்ன கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி எக்ஸ்பென்ஸ் நார்மல் எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் என்ன பண்ணிக்கலாம் நீ கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் சச் இன்கம் மேலே செஞ்ச இன்கம்க்கு நீ எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணிக்கலாம். நான் ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டி கம்பல்சரி அப்ளை பண்ணியிருப்பான், அது நமக்கு திருப்பி தர மாட்டான். அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் இருக்குல்ல 50% மைனஸ் பண்ணி ரிமைனிங் டாக்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் கிடையாது. எத்தனை பர்சன்டேஜ்? 50% deduction, remaining amount taxable. One of the deduction under section 56 sorry 57. என்ன ஃபர்ஸ்ட் சொன்னா interest on enhanced compensation. Family pension received by deceased of employee சொன்னா wife of deceased employee அவங்க வீட்ல வாங்குனானா family pension 15,000 or 1/3 of the pension per month whichever is less exempt. Remaining amount taxable. 15,000 or 1/3 whichever is less is exempt, remaining amount taxable. யாருக்கு? ஸ்பௌஸ். பென்ஷன் நானே வாங்கினா salary tax ஆயிடும். ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட் நான் செத்து போயிட்டு என் ஒய்ஃப் வாங்குறாங்க வீட்ல இந்த பென்ஷன், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல ஃபுல்லா டாக்ஸ் ஆகாது. டிடக்ஷன் தரான் 15,000 ரூபாய் ஆர் 1/3 whichever is less. 45,000 ரூபாய் per month வாங்குறேன், 45 நான் 30,000 ரூபாய் வாங்குறேன்னு வெச்சுக்கோ, 1/3 10,000 or 15,000 10,000 exemption. நீ எவ்வளவு வாங்குற? 30,000மா? 30,000 தான் வாங்குற, 10,000 exemption மீதி 20,000 தான் உனக்கு taxable income from other source. புரியுதா சார்? இது ஒண்ணு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் வேறு செக்ஷன். இது ரெண்டு தான் டிடக்ஷன்ஸ், இது தவிர இந்த டிடக்ஷன் கிடையாது. ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன் தான். எனி அதர் எக்ஸ்பெண்டிச்சர் டு இன்கர்ட் டு ஏர்ன் இன்கம் கேன் பி என்னது கிளைம். எனி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் விச் இன்கம் இஸ் எக்ஸம்ப்ட்னா அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ண முடியாது கிளைம் பண்ணுறது. அது 58. இவ்வளோதான் இன்கம் ஃப்ரம் டிவிடெண்ட் தான் ஒரு பெரிய ப்ரொவிஷன். அடுத்தது என்ன ப்ரொவிஷன்? கிஃப்ட். இது ரெண்டு ப்ரொவிஷனை தவிர மீதி, அதுக்கப்புறம் அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் ஒரு ப்ரொவிஷன். இந்த மூணு ப்ரொவிஷன் தவிர மீதி என்ன ப்ரொவிஷன் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான சம்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், படிச்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் சிம்பிள் செட் ஆஃப் ப்ரொவிஷன். ரொம்ப சின்ன 4 செக்ஷன் தான், 2 பேஜ் தான் ப்ரொவிஷன்ஸே இருக்கும், முடிச்சிடலாம்.